ஓப்பனாவே சொல்றாருங்க அமித்ஷா. திமுகவை ஒரு பிடி பிடிக்கணும். அவர்களுக்கு என்ன கருத்து என்ன என்று கேட்டால், திமுக ஒரு ஊழல் கட்சியை தவிர, குடும்ப கட்சியை தவிர, திமுகவை குடும்பத்தில் இருப்பவர்களே போட்டு கொடுக்கறாங்க டெல்லிக்கு வந்து என்று சில பாஜகவினர் சொன்னாலும், திமுகவை 2026 மண்ணை கவ்வ வைப்பேன் என்று சொன்ன உறுதிமொழியை அவர் காப்பாற்றுவார். ஏன்னா அமித்ஷாவை நான் நன்றாக அவருடைய அணுகுமுறைகளை தெரிந்தவன். இந்த 29 மனதில் வைத்துக் கொண்டுதான் 26 திமுகவை மண்ணை கழுவி வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதுதான் அதற்கு எடப்பாடி பழனிசாமியுடைய உதவி நாடுவார்கள். கண்டிப்பாக பாஜகவினுடைய பிரச்சாரம் தீவிரமாக இருக்கும். இப்ப பாருங்க, இடி சிபிஐ எல்லாம் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. கிடையவே கிடையாது. அடுத்த வாரத்தில் ஆரம்பிச்சிருவாங்க. தூக்கத்தில் இரவு தான் தூக்கம் வரும் என்றால் இவர் பகலிலே தூங்குகிறார். திருமாவளவன் அவருடைய அணுகுமுறை என்பது, தயவு செய்து திருமாவளவன் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், தங்களுடைய கட்சியை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்களை பறிமுதல் செய்ய இருக்கிறது. அமித்ஷாவினுடைய ஒரு ஆவேசம், ஆக்ரோஷம், பரபரப்பு, விறுவிறுப்பு. ஆனா யாரோன்னா நீங்க வந்து ரொம்ப நம்பலாங்க. எனக்கு தெரிஞ்சு மட்டும் ஒரு தீவிரமாக ஒரு விஷயத்தில் இறங்கிவிட்டால், எப்படி காங்கிரஸை குழி தோண்டி புதைத்தாரோ நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து கொண்டு வட இந்தியாவில், ரியல் ஒன் வாய்ஸ் உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். சார், இந்த 2026 தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை போக்கஸ் பண்ணினால் திமுக தோல்வியை தழுவும் அப்படிங்கிற நிலையில தான் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது நிலையில விலகி இருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் விலகி இருக்க சொல்லி இருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது உண்மையா சார்? அவர் உடல்நிலை தான் சொல்லியிருக்கிறார், மீதி ஒன்றும் இல்லை. அவருக்கு சளி அது மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை. வேறு ஏதோ ஒரு சில வியாதிகள் இருப்பதாகவும் அவர் குலம் அடைந்து வருவதாகவும் தான் கேள்விப்படுகிறேன். எது இருப்பினும் திடீரென்று சுவிட்ச் ஆஃப் செய்யவிட்டது உதயநிதி. அது பற்றி பல சர்ச்சைகள் சோசியல் மீடியாவிலும் சமூக வலைதளங்களும் வருகிறது. அதை நான் நம்ப மாட்டேன். எது இருப்பினும் உதயநிதியை அறிமுகம் செய்த விதம் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் சரி, திமுகவில் இருக்கக்கூடிய உயர் தலைவர்களுக்கும் சரி பிடிக்கவில்லை. அது மு.க. ஸ்டாலினுடைய தகப்பனார் ஐயா மு. கருணாநிதியா இருந்தால் படிப்படியாக செய்திருப்பார். இப்படி உதயநிதி திணித்திருக்க மாட்டார்கள் என்று தான் சில திமுக ஆதரவாளர்களும் திமுக விரும்பிகளும் கருத்து தெரிவிக்கிறார்கள். சிவா சார், அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் மதுரையில பேசும்போது, டெல்லியில நாங்க நீண்ட காலத்துக்கு பிறகு ஆட்சியை பிடிச்சிருக்கோம், ஹரியானாவில் ஆட்சியை பிடிச்சிருக்கோம், மகாராஷ்டிராவில் ஆட்சி தக்க வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா, இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக பாஜக ஆட்சியை பிடிப்பதற்கு போராடக்கூடிய ஒரு தேர்தல் களம் தமிழக தேர்தல் களம். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அமித்ஷாவுடைய வியூகம் ஃபார்முலா எப்படி சார் இருக்கும்? ஓப்பனாவே சொல்றாருங்க அமித்ஷா. திமுகவை ஒரு பிடி பிடிக்கணும். அவர்களுக்கு என்ன கருத்து என்ன என்று கேட்டால், திமுக ஒரு ஊழல் கட்சியை தவிர, குடும்ப கட்சியை தவிர, திமுகவை குடும்பத்தில் இருப்பவர்களே போட்டு கொடுக்கறாங்க டெல்லிக்கு வந்து என்று சில பாஜகவினர் சொன்னாலும், 2029 மனதில் வைத்துக் கொண்டு ஒரு சாலிடா ஒரு 40 சீட்டு ஒரே கட்சி எடுத்துன்னு போவது தவறு. அது மிக்சரா இருக்கணும், கலப்படமாக இருக்கணும் என்பதுதான் அவர்களுக்கு 29 லோக்சபா தேர்தல் தான் எண்ணம். அதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தி 2029 அவர்கள் குறைந்தது 25 முதல் 30 சீட்டு வரை ஏடிஎம்கே பிஜேபி வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதுதான் யதார்த்தம் சிவா, அதுதான் உண்மை சிவா. அதற்கான வழிமுறைகளை அமித்ஷா கண்டிப்பாக செய்வார். திமுகவை 2026 மண்ணை கவ்வ வைப்பேன் என்று சொன்ன உறுதிமொழியை அவர் காப்பாற்றுவார். ஏன்னா அமித்ஷாவை நான் நன்றாக அவருடைய அணுகுமுறைகளை தெரிந்தவன். மீதி எல்லாம் கூகுள்லயோ இல்ல நேரம் போய் பார்க்குற மாதிரி, அதாவது மீதி பத்திரிகைகளை வச்சு படிச்சுட்டு திமுக தொங்கு சதைகள் என்று சொல்கிறார்கள். அவங்க எல்லாம் டிபேட் இருக்க மாதிரி நான் பண்றது கிடையாதுங்க.
அவருடைய அணுகுமுறை நன்றாக தெரிந்தவன். குறைந்தது 10 வருடம் அவருடன் பழகி இருக்கிறேன். ஒன்றல்ல இரண்டல்ல. அருண் ஜேட்லி அவர்களுக்கு மிக மிக ஆப்த நண்பர். அருண் ஜேட்லியால தான் அமித்ஷா வந்து சிறையிலிருந்து வெளியே வந்தார். அப்ப அந்த சமயத்தில் எல்லாம் அமித்ஷாவிடம் நெருங்கி பழகியவன். அவருடைய அணுகுமுறை பார்க்க யூபியில 2வது முறையா பிஜேபி கொண்டாங்க. நரேந்திர மோடி 3 முறை பிரதமர் ஆவதற்கு காரணம் அருண் ஜேட்லி, சுஷ்மா ஸ்வராஜ், அப்புறமா வந்து கோபிநாத் முண்டே, அனந்த்குமார், ராஜ்நாத் சிங் போன்றவர்கள் தவிர அமித்ஷா முக்கியமானவர். அமித்ஷாவிற்கு தேர்தல் கள நிலவரம் தெரியும். பாஜக என்பது 24x7x365 எலெக்ஷன் பிரச்சாரத்தையே இருப்பாங்க அவங்க. இந்த 29 மனதில் வைத்துக் கொண்டு தான் 26லேயே திமுகவை இது மண்ணை கவி வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதுதான் அதற்கு எடப்பாடி பழனிசாமியுடைய உதவி நாடுவார்கள். கண்டிப்பாக பாஜகவினுடைய பிரச்சாரம் தீவிரமாக இருக்கும். இப்ப பாருங்க, இடி சிபிஐ எல்லாம் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. கிடையவே கிடையாது. அடுத்த வாரத்தில் ஆரம்பிச்சிருவாங்க. சார், இப்ப அமித்ஷா அவர்கள் மதுரை வந்தப்ப அந்த பாஜக நிர்வாகிகளுடைய கூட்டம், இதை தாண்டி அங்கு ரகசிய சந்திப்புகள், ரகசிய பேச்சுக்கள் நடைபெற்றிருக்கிறதா சார்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் மதுரை வேணும்னு அவசியம் கிடைங்க சிவா. டெல்லியிலே நடக்கலாங்க. ஏங்க ஒரு 4 நாளா அன்புமணி ராமதாஸ் தகப்பனார் ஐயா ராமதாஸ் வந்து தன்னுடைய நிலையை மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஏன் அது? மோடி தான் என் நண்பர், திமுக ஆட்சி அகல வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறாரே. அவர் வந்து திமுகவை எதிராக செயல்படுவது, அதிமுகவுக்கு ஆதரவாக இருப்பதற்கு காரணம் அமித்ஷா. காரணம் அன்புமணி ராமதாஸ் மூலமாக கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை அன்புமணி ராமதாஸ் கையில் ஏற்றுக்கொண்டு விட்டார். இனி ஐயா ராமதாஸ் 84 வயது குடுகுடு தாத்தாவிற்கு கண்ட்ரோல் போயிடுச்சு. இதெல்லாம் வைத்து பார்த்தால் அமித்ஷாவுடைய அணுகுமுறை அதுதாங்க. சார், இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அதாவது அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மத்தியில அமைச்சர் பதவி கொடுப்போம் அப்படின்னு சொல்லித்தான் அதிமுகவை கூட்டணியில பாஜக எடுத்திருக்கிறது. பாஜக வீசிய தூண்டிலில் அதிமுக சிக்கி விட்டது. ஆனாலும் அதிமுக இந்த பாஜகவிற்கு உடன்பட்டு செல்ல மாட்டாங்க, வெளியே வந்துருவாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்களே சார், இதை எப்படி பார்ப்பது? பகற்கனவு காண்பிக்கிறார். தூக்கத்தில் இரவு தான் தூக்கம் வரும் என்றால் இவர் பகலிலே தூங்குகிறார். திருமாவளவன் அவருடைய அணுகுமுறை என்பது, தயவு செய்து திருமாவளவன் அவர்களுக்கு, விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒரே ஒரு வேண்டுகோள்: தங்களுடைய கட்சியை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்களை பறிமுதல் செய்ய இருக்கிறது. ஆதவ அர்ஜுனாவை தாங்கள் தான் உழத்தி விட்டீர்கள். அவரிடம் தாங்கள் போகாதிருப்பது தவறு. ஆதவ அர்ஜுனா ஒரு சில விஷயத்திற்கு நண்பன், ஒரு சில விஷயத்திற்கு எதிரி என்று வைக்கக்கூடாது. விடுதலை சிறுத்தைகளுடைய அரசியல் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியல், மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக செய்யக்கூடிய அரசியல் டெல்லியில். ஆக மொத்தம் கமலஹாசனையும் விஜயையும் ராகுல் காந்தியிடம் கொண்டு சேர்த்தது இதே திருமாவளவன் தான். அது மு.க. ஸ்டாலினுக்கு தெரியும். மு.க. ஸ்டாலின் ஏறி நின்றாலும் அடிக்கடி சரணாகதி அடைவதில், காலை பிடிப்பதில் திருமாவளவனுடைய கட்சி விடுதலை சிறுத்தைகள் சிரமப்படாமல் செய்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை மு.க. ஸ்டாலினுக்கு இருப்பதனால் அவர் எது பேசினாலும் மு.க. ஸ்டாலினோ எடப்பாடி பழனிசாமியோ பாஜகவோ சீரியஸாக எடுத்துக்கொள்வது கிடையாது. சார், அமித்ஷா அவர்களுடைய மதுரை வருகை டெல்லியில இருக்கக்கூடிய மீடியாக்கள், டெல்லியில இருக்கக்கூடிய தலைவர்கள் எப்படி சார் பாக்குறாங்க? திமுகவை ஒரு உலுக்கு உலுக்கி விடுவார் என்று தான் பார்க்கிறார்கள். அமித்ஷாவினுடைய ஒரு ஆவேசம், ஆக்ரோஷம், பரபரப்பு, திவிருப்பு, விறுவிறுப்பு. ஆனா யாரோன்னா நீங்க வந்து ரொம்ப நம்பலாங்க. எனக்கு தெரிஞ்சு மட்டும் ஒரு தீவிரமாக ஒரு விஷயத்தில் இறங்கி விட்டால், எப்படி காங்கிரஸை குழி தோண்டி புதைத்தாரோ நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து கொண்டு வட இந்தியாவில், எப்படி சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் 35 வருடங்களாக இருந்த ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் என்று சொல்லக்கூடிய எஸ்பிஜியை வித்ட்ராப் செய்தார்களோ, அதுதான் ஒரு அமித்ஷாவுடைய சாதனை. அமித்ஷா சொல்லிட்டார் நரேந்திர மோடி கிட்ட 2 வருஷம் முன்னாடி இந்த தீர்மானம் கேபினெட்ல வரும்போது, அமித்ஷா கிட்ட நரேந்திர மோடி சொன்னார், இன்னும் 1 வருஷம் கொடுத்துடலாமே. எதுக்குங்க கொடுக்கணும்? நம்மளும் தான் ஏர்போர்ட்ல போறோம், அவங்களாம் சாதாரண வழியில போட்டோம், ஸ்பெஷல் எதுக்குங்க ஏர்போர்ட்? எதுக்கு ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் இதெல்லாம் விடணும்?
கார் முன்னாடி அட்வான்ஸா இயங்க போகணும். இந்த எஸ்பிஜி வித்ட்ரா பண்ணணும். அது மூலமாக பல கோடி ரூபாய்கள் அரசாங்கத்திற்கு நன்மையாகும் என்று சொன்னதுனால அவருக்கு என்எஸ்ஜி, பிஎஸ்எஃப், சிஎஸ்எஃப் கொடுத்துட்டாங்க. எஸ்பிஜி வித்ட்ரா செய்யலிட்டால் நான் ராஜினாமா செய்வேன் என்று அமித்ஷா ஒரு நரேந்திர மோடின்னு கூறினார். அதை பார்த்து கொண்டு நரேந்திர மோடி விட்டார். அந்த மாதிரியான நரேந்திர மோடிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் மு.க.ஸ்டாலின் அரசாங்கத்தை கண்டிப்பாக ஒரு உலுக்கி பார்ப்பாருங்க. நிச்சயம் பார்த்துட்டே இப்பயே பயந்துருக்காங்களே சார். சார் எப்ப தமிழக டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் மு.க.ஸ்டாலின் அமித்ஷாவிற்கு. அவருக்கு 6 மாதம் பதவி நீடிப்பு வேண்டும் என்று. அந்த செய்தியைத்தான் நான் சிறப்பு செய்தியாக சொல்லி இந்த வீடியோவில் நாம் பல விஷயத்தை விவாதித்தோம். அடுத்த வீடியோவில் மேலும் பற்பல ரகசிய ருசிகர தகவல்களை தருவதற்கு உத்தரவாதம் கூறி விடைபெறுவது ராஜகோபாலன். நன்றி. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.